கொடுத்த பால் சூப்பரா வேலை செய்யுது. சீக்கிரமா கழுத்துல இருந்து தாலியை கட்டிட்டு இடத்த காலி பண்ண வேண்டியதுதான். எந்திரிச்சிட்டானே, நம்மள பார்த்தாலும் ஒரு வழி பண்ணிடுவானே. இப்ப என்ன பண்றது? அப்பாடா, நல்ல வேலை. அவன் மட்டும் பார்த்திருந்தானா உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பான். இவன் முழிக்கிறதுக்குள்ள எப்படியாவது அந்த தாலி எடுத்துட்டு போயிடணும். தூங்குறியா? நல்லா தூங்கு. காலையில இருக்கு உனக்கு. ஸ்ரீஜா, என்னாச்சு? சர்ப்ரைஸ்! நீ சொன்ன நான் செஞ்ச பாத்தியா? அம்மானா அம்மாதான். அதான் தாலிய கழட்டியாச்சுல. இனி அந்த அபி அசிங்கப்படுறத யாராலையும் தடுக்க முடியாது. காலையில என்னடி பண்ண போற? இனிமே இத வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஏய், என்னடி இப்படி பொசுக்குன்னு தாலி தூக்கி போட்டுட்ட? அபி கழுத்துல இருந்து கழட்டின தாலி இனி என்னைக்குமே அவ கழுத்துல ஏறக்கூடாது. அதான் தாலிய தூக்கி வீசிட்டேன்.
ஐயோ நைட்டு பார்க்கும்போது தாலி இருந்துச்சு. எங்க விழுந்திருக்கோம்? ஐயோ எங்க போயிருக்கோம்? என் ரூம்ல இல்ல. ஒருவேளை தண்ணி குடிக்க போகும்போது கிச்சன்ல விழுந்திருக்குமா? எங்க? அபி, சொல்லுங்க அத்தை. என்ன தேடுற? ஆ, தாலி தொலைஞ்சிருச்சுன்னு அத்தை கிட்ட சொன்னா அத்தை மனசு கஷ்டப்படுவாங்க. அபி, என்ன தேடுற சொல்லு. ஆ, இல்ல அத்தை. அது ஒண்ணும் இல்ல. பூஜைக்கு குங்கும மஞ்சள் வச்சிருந்தேன். அது எங்க வச்சேன்னு தெரியல அதான். அதெல்லாம் பூஜை ரூம்ல தானே இருக்கும். சரிங்க அத்தை. அப்புறம் அபி, நான் எதுக்கு வந்தேனோ அதை சொல்ல மறந்துட்டேன் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி பெருக்கி போற ஃபங்க்ஷனுக்கு சொந்தக்காரங்களா வர ஆரம்பிச்சிருவாங்க. நீ அதுக்குள்ள பூஜை ரூம ரெடி பண்ணி வச்சிரு. நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஆ. தாலி பெருக்கி போடுறதுக்கு அத்தை என்கிட்ட தாலியை கேட்டா நான் என்ன பண்றது? ஃபங்க்ஷன்ல என் கழுத்துல தாலி இல்லைன்னா சொந்தக்காரங்க முன்னாடி எங்க குடும்பத்துக்கே பெரிய அவமானம் ஆயிடுமே. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எப்படியாவது தாலியை கண்டுபிடிச்சாகணும். ஏய், என்ன காலங்காலத்துல தூங்க விடாம என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்துங்க. என்ன வந்து போய் சொல்லு, என்னாச்சு? அது வந்து என் கழுத்துல இருந்த கழுத்துல தாலிய காணுங்க. என்ன சொன்ன? இல்ல, நைட் பாக்கும்போது என் கழுத்துல தான் இருந்துச்சு. காலையில எழுந்திருச்சு பார்த்தா காணுங்க. நைட்டு கழுத்துல இருந்த தாலி காலையில எப்படி காணாம போகும்? அதுவே கால் முளைச்சு நடந்து போச்சா? நீ அசால்ட்டா இருந்திருப்ப, எங்கேயாச்சும் மிஸ் ஆயிருக்கும். ஐயோ இல்ல இல்ல, நான் படுக்கும்போது பார்த்தேன். தாலி கழுத்துல தான் இருந்துச்சு. நான் அசால்ட்டால இல்லைங்க. ஓ அப்படியா? என்ன லவ் பண்றேன்னு போய் சொல்லி ஏமாத்தினல, அதான் நான் கட்டின தாலிக்கே பொறுக்கல. அதுவா கலண்டு எங்கேயோ விழுந்துருச்சு. போ போய் தேடு போ. ஐயோ, எங்க போயிருக்கோம்? போ. தங்கச்சி, ஃபங்க்ஷனுக்கான எல்லா வேலையும் முடிச்சிட்ட போல இருக்க. தங்கச்சி, தங்கச்சி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? சொல்லுமா, என்னாச்சு? அண்ணா, என் தாலிய காணும்னு. தங்கச்சி, என்ன சொல்ற நீ? நேத்து பாக்கும்போது என் கழுத்துல இருந்துச்சுன்னு, காலையில பாக்கும்போது காணும். டென்ஷன் ஆகாத தங்கச்சி, நல்லா தேடி பாத்தியா? நீ தூங்கிட்டு இருந்த இடத்துல தான் இருக்கும். ரூம் முழுக்க தேடிட்டேன்னு, எங்கேயுமே தாலிய காணும். தாலியை காணும் மாப்பிள்ளை சொன்னியாமா? சொன்னேன்னு, ஆனா அவர் என் மேல இருந்த கோவத்துல தாலி காணாம போனதை அசால்ட்டா எடுத்துக்கிட்டாரு. மாப்பிள்ளை ஏன் இப்படி பண்றான்? சரி, இப்ப என்ன பண்றது தங்கச்சி?
இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் வேற ஆரம்பிச்சிரும். தாலி மாத்துற நேரத்துல அக்கா தாலி எங்கன்னு கேட்டா என்ன பண்றது? அத நினைச்சாதானே ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. என் கழுத்துல தாலி இல்லாதது நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி தெரிஞ்சது அத்தை அவமானப்பட வேண்டியதா இருக்கும். அதனால கண்டிப்பா தாங்க முடியாதுன்னு. பதறப்படாத தங்கச்சி, என்ன பண்ணலாம்னு முதல்ல யோசிப்போம். புடிச்சிட்டேன் தங்கச்சி. நைட்டு உன் கழுத்துல இருந்த தாலி கரெக்டா தாலி பெருக்கி போற இன்னைக்கு காணாம போயிருக்குன்னா கண்டிப்பா அது ஸ்ரீஜா சிந்தாமணி வேலையா தான் இருக்கும். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில தாலி வரைக்கும் வந்துட்டாள்ல, அந்த 2 குட்டிச்சாதான் என்ன பண்ற ஐயோ பாருங்க. அண்ணா வேண்டாம் அண்ணா. இப்ப நீங்க போய் ஸ்ரீஜா கிட்ட இத பத்தி கேட்டா இந்த விஷயத்த பிரச்சனை பண்ணி இன்னும் பெருசாக்கதான் பாப்பாங்க. அதனால நமக்கு தாலி கிடைக்க போறது இல்ல. ஒருவேளை உண்மையாவே அவங்க எதுவும் பண்ணாம தாலி எங்கேயாச்சும் விழுந்திருந்தா? நீ சொல்றதும் சரிதான் தங்கச்சி. ஸ்ரீஜா கிட்ட போய் பிரச்சனை பண்றது திருடனே பதருக்குள்ள இல்லன்னு திருடனே சொல்ற மாதிரி. அதனால முதல்ல தாலி எங்க இருக்குன்னு முதல்ல வீடு ஃபுல்லா தேடி பார்ப்போம். கண்டிப்பா கிடைக்கும் தங்கச்சி. ஒருவேளை கிடைக்கலனா அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நீ கவலைப்படாதம்மா, உன் நல்ல மனசுக்கு எதுவும் தப்பா நடக்காது. வாமா வா. சரிண்ணா. எங்க போயிருக்கோம்? அபி, ரெண்டு பேரும் என்ன தேடிட்டு இருக்கீங்க? அத்தை சொல்லு, என்ன தேடிட்டு இருக்க? அது இல்ல அத்தை, அது வந்து அக்கா அது ஒண்ணு இல்லக்கா. என் வெள்ளி மோதிரம் ஒண்ணு இருந்துச்சுல, அது கீழே விழுந்துருச்சு. அதான் நானும் தங்கச்சி தேடிட்டு இருக்கோம்க்கா. உனக்கு ஒரு பொருளை கூட ஒழுங்கா வைக்க தெரியாதா? சீக்கிரம் தேடி எடு. நீ போய் ஃபங்க்ஷனுக்கான வேலையை பாருக்கா, நான் தேடி எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போக்கா, வந்துடுறோம். ம். அண்ணா என்ன பண்றது? ஒண்ணு பதறப்படாத தங்கச்சி, நாம தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ரீஜா, அபி தாலி காணாம போனத சீதா கிட்ட மறைக்க பாக்குற பாரு. எவ்வளவு நேரம் தான் மறைக்க முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிரும். அப்போ அத்தை தாலியை கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவா இவ? தாலிய காட்டிதான் ஆகணும். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. யஸ்வத்ரத வக்த்ராத்யாஹ மர்ஷத்யாமர்ஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. மூர்த்தி, சித்தப்பா, இங்க வா. இந்த வரேன் சித்தப்பா. போய் அங்க சமையல் பண்ற இடத்துல எல்லாம் ரெடியா என்னன்னு பாரு. போ, பாக்குறேன். அங்கே இருந்து பாரு. ஓம் தேவாய நமஹ, ஓம் அநேகார்ச்சிதாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. வாங்க 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 வாங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வாங்க. சீதா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. போங்க. ஓம் கணானாம் த்வா கணபதிஹும் அவாமஹே கவிம் கவீனாம் அபமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதி. வாங்க வாங்க, சீக்கிரம் ரெடி பண்ணுமா. ரெடி பண்ணிடுறேன். வணக்கம் சம்பந்தி. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வணக்கம் வாங்க. சம்பந்தி. நீங்க வாங்க சம்பந்தி. எப்படி இருக்கீங்க? இருக்கோம். ஆ. ஓம் மகா கணாதிபதியே நமஹ, ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். சீதாமா, ஆ, ஆ, நாடி அடுத்து உங்க மருமக 2 பேரையும் வர சொல்லுக்கோ. ஆ, இதோ கூப்பிடுறேன். அபி இங்கதானே இருந்தா? அபி, அபி எங்க போனா இவ? வாங்க 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 வாங்க. அபி, ஐயோ அத்தை கூப்பிடுறாங்கண்ணே. தாலி வர இல்லையே, என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு எனக்கே புரியலையேம்மா.
அண்ணா எல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்குமா, வாங்கி ஆ, வச்சிட்டோமா? சரி. அபி ஆ, கீழே ஐயர் கூப்பிடுறாரு, நீ இங்க என்ன பேசிட்டு இருக்க? இதோ வரேன் அத்தை. வா சீக்கிரம். தங்கச்சி நீ போ தங்கச்சி, நான் பாத்துக்கிறேன். நீ போமா. என்னங்க அபி வர பாருங்க. வந்த உடனே டிராமாவை ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தியா? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி சம்பந்தம் இருக்கீங்க? அம்மா சடங்கு ஆரம்பிச்சிடலாம். மாங்கலத்தை எடுத்துன்னு வரையில ஆ, சீக்கிரமா இதை எடுத்துட்டு வந்துருங்க. 2 மருமகளும் இங்க வாங்கோ. கடவுளே, என்னை எப்படியாவது இந்த சோதனையில இருந்து காப்பாத்து. ப்ராடக்ட் பேக்கிங்ல முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு சார். சரி, நீங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க சார். அந்த ப்ராடக்ட்டை கரெக்டான அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே சார். ப்ராப்பர் டைம்க்கு கரெக்டா அனுப்பிச்சிடுங்க. ஓகே சார். ஓகே? ஆ சரி சரி, பாத்துக்கோங்க. சரிங்க சார்.